வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க லக்ஷ்மி பிரபா, பிசியோதெரபிஸ்ட் அண்ட் பிசியாலஜிஸ்ட். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி பிசியாலஜி சீரிஸ். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ இட்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு சொல்லலாம். ரெஸ்பிரேட்டரி பிசியாலஜி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃப்ரம் நோஸ்ல இருந்து ஆல்வியோலர் சாக் வரைக்கும் ட்ரக்கியா, பிராங்கை அண்ட் லங்ஸ் இதோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மெயினாக நமக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ப்ரீத்திங்கிறது நமக்கு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ஏரை இன் அண்ட் அவுட், இன்ஹேல் அண்ட் எக்ஸலேஷனுக்கு தான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மெயினாக ஹெல்ப் பண்ணுது. இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் நோஸ்ல இருந்து ஆல்வியோலை வரைக்கும் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை ரெண்டா டிவைட் பண்றோம், அப்பர் அண்ட் lower respiratory tract. Okay, upper respiratory tract starts from nasal cavity. இதுல 3 parts இருக்கு: nasal cavity, larynx and pharynx. nasal cavity ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் upper respiratory tract. ஸோ இது மெயினா ஏரை ஃபில்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் இப்போ நம்ம இன்ஹேல் பண்ற ஏர்ல ஏதோ ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஆர் எனி பாக்டீரியா, வைரஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நேசல் கேவிட்டில இருக்க அந்த ஹேர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணும். ஓகே, ஸோ அதான் நேசல் கேவிட்டியோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்ல 3 பார்ட்ஸ் இருக்கு: நாசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ் அண்ட் லாரிஞ்சோஃபேரிங்ஸ். இதுல நாசோஃபேரிங்ஸும் லாரிஞ்சோஃபேரிங்ஸும் தான் ரெஸ்பிரேட்டரியில ஒர்க் பண்ணும். ஓரோஃபேரிங்ஸ் இஸ் த ஃபுட் பைப். ஸோ அது வந்து சாஃப்ட் பேலட்ல இருந்து ஹயாய்ட் போன் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நாசோஃபாரிங்ஸ்ன்றது நோஸோட போஸ்டீரியர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சாஃப்ட் பேலட் வரைக்கும் இருக்கும். சாஃப்ட் பேலட்ல இருந்து ஹயாய்ட் போன் வரைக்கும் இருக்கிறது ஓரோஃபாரிங்ஸ்ல இருந்து லாரிஞ்சோஃபாரிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அது ஹயாய்ட் போன்ல இருந்து லாரிங்ஸ்ல ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ லாரிஞ்சோஃபாரிங்ஸ் ரெண்டுமாவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாரிங்ஸ். லாரிங் இஸ் மேட் அப் ஆஃப் எபிக்ளாட்டஸ், arytenoid cartilage and vocal cords. Okay, so totally 3 parts in the upper respiratory tract. Next பார்த்தோம்னா lower respiratory tract. larynxல இருந்து it starts trachea. trachea it's also called windpipe னு சொல்லுவோம். tracheaல இருந்து bronchi ஸ்டார்ட் ஆகும். so tracheaல இருந்து bronchi it's entered into lungs. lungs குள்ள என்டர் ஆயிடும். then it divides into bronchioles, alveoli, alveolar duct and alveolar sac. okay, bronchiல இருந்து 2 bronchi இருக்கும், right and left bronchi and bronchioles. respiratory trachea வந்து ஒன்னு தான் present ஆயிருக்கும், that is windpipe. அங்கிருந்து ரெண்டா டிவைட் ஆகும், that is bronchi. ஓகே, bronchi 2 இருக்கும், right and left bronchi. அங்கிருந்து bronchioles. அதுல இருந்து alveoli. alveoliல alveolar sagum alveolar ductum present ஆயிருக்கும். ஸோ இந்த alveolar sagன்றது ஒரு லைக் ஏர் பேக் மாதிரி இருக்கும். மெயினா இது வந்து ஏரை ஃபில்ட்ரேட் பண்ணி அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப், அதாவது ஏரை வந்து பிளட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது ஆல்வியோலர் சாகோட மெயின் ஒர்க். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டோட பார்ட்ஸ். அண்ட் இந்த பிராங்கியோல்ஸ் பார்த்தோம்னா ரைட் சைட்ல 10ம் லெஃப்ட் சைட்ல 8ம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரக்கியோ பிராங்கியல் ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ட்ரக்கியோல இருந்து பிராங்கை வரைக்கும் ஒரு ட்ரீ மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 1 ட்ரக்கியா அண்ட் 2 ரைட் அண்ட் லெஃப்ட் பிராங்கை. அதுல இருந்து பிரைமரி பிராங்கஸ், செகண்டரி பிராங்கஸ், டெர்ஷரி பிராங்கஸ், நெக்ஸ்ட் பிராங்கியோ. இதுதான் வந்து ட்ரக்கியோ பிராங்கியல் ட்ரீ அப்படின்னு சொல்றோம். ஸோ லாரிங்ஸ், ட்ரக்கியா, ட்ரக்கியால இருந்து பிரைமரி பிராங்கை, செகண்டரி பிராங்கை, டெர்ஷரி பிராங்கைஸ் அண்ட் பிராங்கியோல்ஸ். ஓகே, இந்த டெர்ஷரி பிராங்கைஸ் மட்டும் நான் சொன்னால ரைட் சைட்ல வந்து 10ம் லெஃப்ட் சைட்ல வந்து 8ம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பிகாஸ் ரைட்டை விட லெஃப்ட் லைன் வந்து ஸ்மாலரா இருக்கும். ஏன்னா வந்து கார்டியாக் நாட்ச்ல ஹார்ட்டோட ஸ்பேஸ் ப்ரெசென்ட் இருக்கனால லெஃப்ட் சைட் லங் வந்து ஸ்மாலரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லங். ஸோ இந்த பிராங்கைல இருந்து ஆல்வியோலை வரைக்கும் எல்லாமே வந்து இன்சைட் த லங்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இன்சைட் த லங்ல பிராங்கைல இருந்து ஆல்வியோலர் சாக் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இதுல பல்மனரி ஆர்டரி, பல்மனரி வெயின் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 3 லோப் இருக்கும்: அப்பர் லோப், மிடில் லோப் அண்ட் லோவர் லோப். லங்ல 3 லோப் இருக்கு: அப்பர் லோப், மிடில் லோப் அண்ட் லோவர் லோப். 2 லங் இருக்கு: ரைட் லங் அண்ட் லெஃப்ட் லங். அண்ட் லங் இஸ் கவர்ட் பை லேயர் pleura. pleura is divided into 2 parts: parietal pleura and visceral pleura. ஓகே, இந்த ப்ளூராக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், தட் இஸ் ப்ளூரல் கேவிட்டி. அங்க ப்ளூரல் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கும். எதுக்காகனா மெயினா நம்ம லங் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 2 லேயரும் ஸ்டிக் டுகெதரா இருந்து, அதாவது ரெண்டுமே சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் அண்ட் ரெண்டுமே சேர்ந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகணும். ஸோ அதுக்காக அங்க ஒரு ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கு, தட் இஸ் ப்ளூரல் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் லங். இனர்வேஷன் பார்த்தோம்னா 2 சப்ளை இருக்கு: சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். பாராசிம்பத்தட்டிக்ன்றது வேகஸ் நர்வ், சிம்பத்தட்டிக்ன்றது T2 டு T5 ஃபைபர்ஸோட லெவல்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாராசிம்பத்தட்டிக்கோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் and it increase mucus secretion. Okay, whenever நம்ம எப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்றோமோ ஆர் எனி கோல்டு ஆர் எனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம இன்ஹேல் பண்றோம்னா
பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் ஆயிட்டு பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் மியூக்கஸ் செக்ரேஷன் நடக்கும். ஸோ மியூக்கஸ் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லைக் நமக்கு கோல்டாவோ இல்ல மியூக்கஸா நம்ம செக்ரேட் பண்ணி அந்த ஏர் பார்ட்டிகல்ஸையோ இல்ல லைக் அந்த என்ன பார்ட்டிகல்ஸ் என்டர் ஆச்சோ ஃபாரின் பாடி என்டர் ஆச்சோ அதை நம்ம எக்ஸேல் பண்றதுக்காக இந்த மியூக்கஸ் செக்ரேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிம்பத்தட்டிக் மெயினா பிராங்கோ டைலேஷன் அண்ட் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். ஓகே, பிராங்கோ டைலேஷன் அண்ட் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், தட்ஸ் அ function of sympathetic. So these are about the lung. And non-respiratory function பார்த்தோம்னா ஸோ இதெல்லாமே வந்து நான் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். ஏன் சொல்றோம்னா ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்றது பிரீத்திங், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். நான் ரெஸ்பிரேட்டரியா டிஃபென்சிவ் ஆக்ஷன், அதான் நம்ம பார்த்தோம்ல மியூக்கஸ் செக்ரேஷன் அண்ட் நோஸ்ல இருக்க அந்த ஏர் வந்து ஃபில்டர் பண்றது, ஹேர் வந்து ஃபில்டர் பண்றது, இதெல்லாம் டிஃபென்சிவ் ஆக்ஷன். அண்ட் சர்ஃபாக்டன். ஸோ ஒரு ஆல்வியோலில் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் செல் பிரசென்ட் ஆயிருக்கும், டைப் 1 அண்ட் டைப் 2 செல். இந்த டைப் 2ன்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல், இட் செக்ரீட் சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும்னா லங்கோட லேயர்ல டென்ஷனை வந்து லோவரிங் பண்ணும். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து லோவரிங் பண்றதா இதோட மெயின் ஒர்க்கு. தட் இஸ் நான் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். அண்ட் ஆல்ஃபாக்ஷன், அதாவது நம்ம ஸ்மெல் பண்றோம்ல, அது ஒரு நான் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். Vocalization, so speech is done by larynx and vocal cords. And temperature regulation, so நம்ம inhale பண்ணும்போது பாடி வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸேல் பண்ணும்போது பாடியில் இருக்க ஹீட்டை லாஸ் பண்ணுவோம், அது டெம்பரேச்சர் ரெகுலேஷன். அண்ட் ஆன்டிகுவாகுலன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் மாஸ்டல் யூஸ் பண்ணி ஹெப்பாரின் யூஸ் பண்ணி ஆன்டிகுவாகுலன்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். அண்ட் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடில் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். ஸோ ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில், அதையும் இந்த வீடியோ டேக் பண்ணுறேன். ஸோ அது எப்படின்றத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். See you in the next video. Happy learning.